இதோ ஓட்டு போட்ட விரலில் இருக்கிற இந்த மைக்கோட அழியில் இந்த விரலை வந்து மைய வச்சு அநேகமாக இந்த விரலில் தானே எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பீங்க. ஸோ திமுகவுக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டிங்களோ அவங்களே உங்கள் விரலை பார்த்து தூ அப்படின்னு துப்பிக்கோங்க. ஏன்னா 50க்கும் மேற்பட்டவர்கள் விஷச்சாராயத்தினால இறந்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் குடிச்சா அப்படின்னு அர்த்தம் இல்லாமல் வளராதிங்க. இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் நடக்கல. சில மாதங்களுக்கு முன்பு இதே கள்ளக்குறிச்சியில் இதே மாதிரி விஷச்சாராயத்தில் இறந்தப்போ அதுவும் தெரிஞ்சுதான் நீங்கள் ஓட்டு போட்டீங்க. என்னவோ நாங்கள் பிஜேபிக்கு எதிராக நிற்கிறேன்டா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக ஓட்டு போட்டீங்க. இந்த அப்போவே அந்த கள்ளச்சாராய விஷயத்தை ஒழுங்காக கட்டுப்படுத்தியிருந்தா இன்றைக்கி இத்தனை பேர் இறந்துருக்க மாட்டாங்க. குடிப்பழக்கத்தை அவ்வளோ இன்க்ரீஸ் ஆக்கி டாஸ்மாகில் டார்கெட் வச்சு விற்று அங்கேயும் விலைவாசியை கூட்டி விட்டு 10 ரூபா கமிஷன் வேறு போட்டு விட்டு இவங்களை வந்து குடிகாரர்களாக்குனது இந்த அரசாங்கம். அது மட்டும் இல்லாமல் அதோட விலையேற்றி விட்டது இந்த அரசாங்கம். அப்போ அவன் கலாச்சாரத்தை தேடி போகத்தான் செய்வான், அஃபோர்ட் பண்ண முடியாதவன். அதை அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பரான போலீசிங் போட்டு அந்த கலாச்சாரத்தை டோட்டலாக தடுத்துருந்தீங்கன்னா இந்த உயிர்கள் தப்பிச்சிருக்கும். அதையும் கண்டுக்காமல் விட்டுருக்கீங்க. இதில் ஒரு அம்மா வேறு அழும்போது வேதனையாக இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, என் வீட்டு பக்கத்தில் தாங்க காய்ச்சிட்டே இருக்காங்க, ரொம்ப வருஷமாக காய்ச்சுறாங்கன்னு. ஏன் நான் வந்து மனசாட்சியோட கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த அம்மாவுக்கு தெரியாதா இதை செய்கிறது ஒரு திமுக காரங்க தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா? இப்போ நியூஸ் வருது, இல்லை திமுக ஆட்சியில் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போது திருப்பி எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டிங்க? இப்போ அவங்க கொடுத்த மாதம் கொடுக்குற 1000 ரூபாயோ, இல்லைனா ஓட்டுக்கு கொடுத்த 2000 ரூபாயோ, இல்லைனா அந்த பஸ்ஸு ஃப்ரீயோ இந்த உயிர்களை காப்பாற்ற முடியுமா? நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டால் தானே உங்கள் பசங்களுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். நீங்களே திமுக ஓட்டு போட்டவங்க குரலை பார்த்து துப்பிக்கோங்க.